அவர் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறதா சொன்னாரே. அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. அவர் பொண்ணை நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு மாமா? அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட ஓடி போச்சுமா. அதனால அந்த கல்யாணம் நடக்கல. அதுல இருந்து உன் வயசு பொண்ணுங்களை பார்த்தா என் பொண்ணு மாதிரின்னு உளர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி. அதாம்மா. அப்படியா? அப்போ அவர் நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவர் இல்ல, அப்படித்தானே? ஆமாம்மா, அவர் ஒரு சரியான கழுத்தறுப்பு கேஸ். அவர் வந்தா இனிமே நீ அவரோட பேசாதம்மா. இது என்ன? நீங்க ரெண்டு பேருமே பரவாயில்ல. இப்ப வரைக்கும் உங்க மக மட்டும் தான் மோசமானவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவரையே மிஞ்சிட்டீங்க. அவரை பெத்தது நாங்க தானே நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த போட்டோ சொல்லுதே நீங்க எவ்வளவு பொய்யானவங்கன்னு. இல்ல, அது வந்து பேசாதீங்க. இனிமே நீங்க பேசுறதை எப்படி நான் நம்ப முடியும்? உங்க ரெண்டு பேர் மேலயும் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். என் சொந்த அப்பா அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருந்தனே. ஆனா நீங்க இத்தனை நாள் என்கிட்ட அன்பா பழகினதெல்லாம் நடிப்பு, பேசுறதெல்லாம் பொய், போட்டதெல்லாம் வேஷம், அப்படிதானே? லீலா, விளக்கமா சொல்றேன். வாய மூடுங்க. விளக்கமா சொல்றீங்க? விளக்கம்? ஏற்கனவே உங்க பையனுக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே. இதெல்லாம் நல்லவங்க செய்யற காரியமா? மோசடி, ஃப்ராடுத்தனம். லீலா, தயவு பண்ணி தப்பா பேசுறாருமா. உங்களை யாரும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. இது வரைக்கும் நீங்க போய் சொன்னதெல்லாம் பத்தாதா? இனிமே புதுசா போய் சொல்ல போறீங்களா? லீலா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல பழசையெல்லாம் சொல்லி உன் நிம்மதியை கெடுக்க வேணான்னு தான் இதை சொல்லலமா. இது போய் எவ்வளவு ஏமாந்த இழிச்சவா இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்க. ஓ, என்ன விட எவ ஏமாந்தவ இருப்பானதானே என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஆமா லீலா, நீ இப்ப கோவத்துல இருக்க. நாங்க எது சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆமா, கோவம் தான். சாதாரண கோவம் இல்ல. நீங்க எல்லாரும் பண்ண துரோகத்தினால திரண்டு குமரி நிக்கிற கோவம். ஆமா, நீங்க என் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற மாதிரி பேசுறீங்களே, எங்க அவ? யாரு? உங்க மூத்த மருமக, என் புருஷனோட முதல் பொண்டாட்டி. எங்க அவ? கேக்குறல? அந்த பொண்ணு இல்ல. இல்லனா இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னீங்களே, அவ எவனோட ஓடி போயிட்டானு. அது நிஜமா? ஓடி போயிட்டாளா? அதான் உங்க பையன் என்ன பாடுபடுத்துறாரா? இல்லம்மா, அந்த பொண்ணு உயிரோட இல்லம்மா. கடவுளே, நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டீங்களா? லீலா, என்னம்மா இது இப்படி எல்லாம் பேசுற? நீங்க எல்லாரும் என் வாழ்க்கை கெடுத்து நாசம் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் மனுஷங்களே இல்ல. உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். லீலா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நாங்க உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல இதை செய்யணும். தெரியாம தப்பு செஞ்சுட்டோம். ஆனா கொலை செய்யற அளவுக்கு மோசமானவங்க இல்லம்மா. வேணாம், எந்த விளக்கமும் எனக்கு சொல்ல வேணாம். என் வாழ்க்கையை கெடுத்தவங்களுக்கு என்கிட்ட பேசுறது கூட அருகதை இல்ல. இனி என்கிட்ட பேசாதீங்க. முதல்ல எங்க இருந்து போக, என்ன தனியா விடுங்க. நிர்மலா கண்ணே, நல்லா இருக்கியா? அட வா கேள்வி, எப்படி இருக்கும் மகன் வீடு? இன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தாங்க. நிஜமாவா கேள்வி? பின்ன இல்லையா நிர்மலா, என் மருமக தான் கொஞ்சம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படி இப்படி எதிர்த்து பேசுவா. என் மகன் இருக்கானே மவுன குருசாமி,
அவன் பொண்டாட்டி பேச தானே கேப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லம்மா. 2 பேரும் என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேருக்கும் கடவுள் நல்ல புத்தியை கொடுத்துட்டார் போல இருக்கு. அப்படியா? நல்லபடியா இருந்தா சரிதான். அது இன்னொரு விஷயம் இல்ல. இந்த பக்தி கோயிலுக்கெல்லாம் போகும்ல பஸ் டூரிஸ்ட், அதுல என் மகனும் மருமகளும் என்ன அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியா? அசத்து கிழவி அசத்து. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போற? அது பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த காசி, யமுனை, கோதாவரி, துங்கபத்ரா, திருப்பதி, காளாசி, இனி எத்தனையோ கோயில். சரியே நாமளும் இங்க இருந்து வீட்டை தானே காத்துக்கிட்டு இருக்கோம், அவளும் போயிட்டு வருவோமே அப்படின்னு நானும் சரின்னுட்டேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? சரி சரி நல்லபடியா போயிட்டு வா. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி. என்னங்க அண்ணன் வந்திருந்தாரு, உங்களை பத்தி தான் ஒரே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஏதோ இந்த வெங்காய டீல் அசத்திட்டீங்களாமே. ஓ அதுவா? அது ஒரு சின்ன வெங்காய மேட்டர். அண்ணன் இந்த விஷயத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? எல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். நிலைமையை ஸ்டடி பண்ணணும், அப்புறம் விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அடிச்சா தன்னால ப்ராஃபிட் வந்துட்டு போகுது. பின்றீங்க. இதெல்லாம் பார்த்துதான் அண்ணா ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அம்மாவும் அண்ணனும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி தரத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வெரி குட். ஆமா, எந்த மாதிரி பண்ணலாம், எந்த பிசினஸ் பண்ணலாம் ஜோசியர் கிட்ட கேட்க போறாங்க. வாட்? ஜோசியமா? ஆமா. நான் என்ன பிசினஸ் பண்றதுன்னு ஜோசியர்கிட்ட கேட்க போறாங்களா? அவன் என்ன சொல்ல போறான்? அவனுக்கு தெரிஞ்சது ஜோசியம் பாக்குறதா. ஒருவேளை அதை பண்ண சொல்லிட்டா? கிண்டல் பண்ணாதீங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாத நிர்மலா. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட பிசினஸ்க்கு ஒரு அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு மூக்குப்படி போற ஜோசியர் யோசனை சொல்ல போறாரா? உள்ள திருத்தவே முடியாதா? இளக்காரமா பேசாதீங்க, அவரு ரொம்ப பெரிய ஜோசியர். அப்படியே திரும்பி வரும்போது இந்த மரத்துல கிளி ஜோசியம் இருப்பான். அவனை போய் கேட்டீங்கன்னா நான் என்ன பிசினஸ் பண்ணி கிளிக்கணும்னு அவன் சொல்லுவான். எல்லாம் தலையெழுத்து. சரி, ஏதோ பிசினஸ் வச்சு தரேன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் ஓகே. சரோமா, சரோமா, கண்ணு சரோ. அடடே பாட்டி, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, இங்கே இருந்து பேசலாம். உள்ள வாங்க பாட்டி. சரி வாங்க. வாங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் கண்ணு, நீ சொன்னதே எனக்கு போதும். பாட்டி, அன்னைக்கு நிர்மலாவால நீங்க வீட்டை விட்டு போனீங்க. என்னால தடுக்கவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. சரி அதை விடுமா. அவ என்னமோ சிறுபுள்ளத்தனமா தெரியாதனமா பேசிவிட்டா. அதை விடு. மாணிக்கு என்ன பத்தி கேட்டானா? கேட்டாரு பாட்டி. நீங்க போனதுக்கு அப்புறம் கேட்டாரு. உங்க புள்ள வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்ததுனால உங்களை வந்து பார்க்க முடியல. அதுவும் சரிதான். அவன் அங்க வந்தா ஏதாவது பிரச்சனை தான். நீ புள்ளத்தாச்சி, அவ்வளவு தூரம் எங்க வர போற? கண்ணு சரோமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புள்ள உங்களை எப்படி கவனிச்சுக்கிறாரு? நான் நல்லா தாமா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே பாட்டி. சரோமா, உங்ககிட்ட சொல்றதுல என்னம்மா தப்பு? நான் இங்க இருந்து போன உடனே என் மகனும் மருமகளும் என்னை உள்ள விடமாட்டாங்களோன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனும் மருமகளும் என்னை உள்ள ஏத்துக்கிட்டாங்க. என் மீது அன்பு ஆதரவோடு நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறு நிமிஷமே இடி விழுந்தது போல ஆயிடுச்சுமா. என்னாச்சு பாட்டி? சரோ, அவங்க அக்கறை பாசம் எல்லாம் அவங்க போட்ட வேஷம்தாம்மா. என்ன சொல்றீங்க? எல்லாம் என் வீட்டை வித்து காசாக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க போட்டதெல்லாம் நாடகம்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். பெத்த தாயை தவிக்க விடுற பாவம் அவங்கள சும்மா விடாது பாட்டி. வேண்டாம்மா, உன் வாயால் அதெல்லாம் சொல்லாதம்மா. நாம நல்லதையே நினைப்போம். வினைய விதைச்சவன் வினைய இருப்பான், தினைய விதைச்சவன் தினைய இருக்கிறான். சரி பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வேணும்னா எங்க கூடயே இருந்துருங்களேன். வேண்டாம்மா, என் விதி என்னோடவே முடியட்டும். சரி பாட்டி, இன்னைக்காவது அவர் வர வரைக்கும் வீட்ல இருந்துட்டு போலாம்ல? சரோமா, இந்த பஸ்ல ஆலயங்களுக்கெல்லாம் டூர் போறாங்கல்ல, அதுல நானும் போகணும்னு என் மகன் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியாந்து கொடுத்துருக்கான். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இது கூட அவங்க நடிக்கிற நாடகத்துல ஒரு நடிப்பு தான். என்ன பண்றது, இருக்கிற எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஆகுது. பகவானே, எனக்கு ஒரு நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் போறேன். சரி பாட்டி, நிம்மதியா போயிட்டு வாங்க. ஆனா வந்ததும் அடிக்கடி வீட்டுக்கு வரணும். சரோமா, நான் என்ன வேண்டிக்க போறேன் தெரியுமா? நீ நல்லபடியா குழந்தை பெறணும், அந்த குழந்தை நல்ல தீர்க்காயுசா இருக்கணும்னு வேண்டிக்கத்தாமா போறேன். பாட்டி சரி, நேரமாச்சு. நான் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன். வரட்டுமா கண்ணு?
யாராவது வந்தாங்களாப்பா? அப்பா உங்களை தான் கேக்குறேன், யாராவது வந்தாங்களா? அம்மா யாராவது வந்தாங்களா? என்னம்மா நீங்க மௌன விரதம் இருந்த காலம் எல்லாம் முடிச்சிட்டு இப்படி 2 பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? லீலா எங்க? என்னது என்னது? ஒண்ணு இல்ல. என்னடி என்ன பார்த்ததும் மறைக்கிற? ஒண்ணு இல்லையா? உண்மையை சொல்லு. அது போட்டோ தானே? யார் போட்டோ? சொல்லுடி, அது யார் போட்டோ? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? எவன்? உன் பழைய காதலனா இல்ல புது காதலனா? அவனை வச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? குடுடி குடு. ஏய் குடுடி குடு. குடுடி. ஏய் குடுக்கறியா இல்லையா? இப்ப குடுடி. ஏன் அமைதியாயிட்டீங்க? பேசுங்க. கைவசம் நிறைய கேவலமான வார்த்தைகளை வச்சிருப்பீங்களே, பேசுங்க. நின்னா, நடந்தா, பேசுனா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க. எல்லா தப்பும் உங்ககிட்ட இருக்கு. அயோக்கியத்தனம், துரோகம், ஏமாத்து வேலை எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு என்ன சந்தேகப்பட்டு தினம் தினம் சித்திரவதை பண்ணீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனுஷன் தானே நீங்க? ஏய், மான ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா வாய் திறந்து பதில் சொல்லுங்க. எவடி அவ எவடி அவன் என்ன தினம் தினம் கேள்வி கேட்பீங்களே, இப்ப நான் கேக்குறேன், யார் இவ? யார் இவ? உங்க முதல் பொண்டாட்டி, உங்க முன்னாள் பொண்டாட்டி. எவ்வளவு பெரிய மலை மாதிரி விஷயத்த மனசுக்குள்ள புதைச்சுக்கிட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டீங்களே, எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? மன்னிச்சிரலீலா. அடச்சே, இது ஒரு வார்த்தை. இவ்வளவுக்கு அப்புறமோ இந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? நீங்க பண்ண சித்திரவதைக்கெல்லாம் என்ன பதில்? ஆமா, உங்க முதல் பொண்டாட்டி உயிரோட இல்லையாமே, அவளையும் என்ன மாதிரி சித்திரவதை பண்ணீங்களா? சந்தேகப்பட்டு சாகடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அவ எப்படி செத்தா? தானா செத்தலா இல்ல நீங்களே கொண்டுட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாத. அவ அவ தானாதான் செத்தா. அதெல்லாம் பழைய கதை. நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு கெட்ட கனவு. அதை உங்ககிட்ட சொல்லி உன்னை வேதனைப்படுத்தவோ நான் வேதனைப்படவோ நான் விரும்பல. அதான். எவ்வளவு சுலபமா 4 வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. அப்போ நடந்ததெல்லாம் அவ்வளவு சாதாரணமா தெரியுதா உங்களுக்கு? மொத பொண்டாட்டி செத்து இருக்கா, இன்னொருத்திய கட்டிட்டு வந்திருக்கீங்க. அவகிட்ட பழசெல்லாம் மறைச்சீங்க. அவளை தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ணீங்க. உண்மை தெரிஞ்சதும் உயிரே போயிருக்க வேணாம் உங்களுக்கு? கெட்ட கனவுன்னு சாதாரணமா சொல்றீங்க. எனக்கு தான் உங்க பொண்டாட்டி ஆனது கெட்ட கனவா இருக்க கூடாதுன்னு தோணுது. இந்த நிமிஷமே நான் உங்க பொண்டாட்டிங்கிற உறவு முறிஞ்சு போய் நான் எங்க அப்பாவுக்கு மகளா எங்க வீட்டுக்கு போயிடக்கூடாதான்னு தோணுது. லீலா, நீ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எல்லாமே நம்ம இஷ்டம் போல நடக்கிறது இல்லையே. நம்மளையும் மீறி பல விஷயங்கள் நடக்கத்தானே செய்யுது. என்னோட முதல் கல்யாணம் நான் மறந்தாக்க வேண்டிய ஒரு சோகமான சம்பவம். நானே அதை மறக்கணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட அதை பத்தி எதுவுமே பேசல. இப்ப உனக்கே தெரிஞ்சு போச்சு.
நீ அத மறந்துடல. நமக்கு அதான் நல்லது. எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான் நல்லது. மறக்கிறது உங்களுக்கு தான் சுலபம். ஆனா என் புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நினைப்ப என்னால எப்படிங்க மறக்க முடியும்?